மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு 12ஆம் வகுப்பு பாடத்தில் கணக்கு பதவியல் அப்படிங்கிற பாடத்தில் எடுத்துக்காட்டு கணக்கு 19 பக்கம் நம்பர் 26 அதில் ஒரு கணக்கில் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்க போகிறோம். இந்த கணக்கு என்ன கணக்கு அப்படின்னா இது இறுதி கணக்குகளை தயாரித்தது. எப்படி எந்த கணக்கிலிருந்து இறுதி கணக்குகளை தயாரித்தது அப்படின்றால் முழுமை பெறா பதிவேடுகளை வைத்திருக்கிற நிறுவனங்கள். அது அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னா சில சிறிய நிறுவனங்கள் பதிவேடுகளை முறைப்படி பராமரிக்காமல் இருப்பாங்க. அதாவது நம்முடைய கணக்கில் பார்த்தா கணக்கின் பொன்னான விதியில ஆசார் கணக்கு, சொத்து கணக்கு, பேரவர் கணக்கு அப்படின்னு இருக்கு. இந்த கணக்குல எல்லாமே அடங்கும். ஆனா இந்த முழுமை பெறா நிறுவனங்கள், அதாவது முழுமை பெறா பதிவேடுகளை வச்சிருக்கக்கூடிய நிறுவனங்கள் ரொக்க கணக்கு மற்றும் ஆசார் கணக்கு இந்த கணக்கு தான் வச்சுக்குவாங்க, பராமரிச்சிருப்பாங்க. மற்ற கணக்குகளை தேவைக்கேற்ப வச்சிருப்பாங்க, சில கணக்குகளை நினைவில் வச்சிருப்பாங்க. கணக்குகள் முறைப்படி பராமரிக்காத நிறுவனங்கள், முழுமையாக பராமரிக்காத நிறுவனங்கள், இதுதான் முழுமை பெறா பதிவேடுகளை வைத்திருக்கக்கூடிய நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னால இதை ஒற்றைப்பதிவு முறை ஒன்று கூட என்ன செய்வாங்க சொல்லுவாங்க, ஒரு பதிவை பற்றி ஒரு பதிவை பதியாமல் இருக்காது. இப்படி ஒன்றை பதிவு செய்துட்டு ஒன்றை பதிவு செய்யவில்லை என்றால் சில தகவல்களை நாம் கண்டுபிடிப்பது கஷ்டம். அதாவது ஒரு தகவலை பதிஞ்சிருப்பாங்க, ஒரு தகவலை பதியல அப்படின்னா எவ்வளவு செலவு செஞ்சோம், எவ்வளவு முதல் போட்டோம், எவ்வளவு கொள்முதல் செஞ்சோம், எவ்வளவு கடனுக்கு கொள்முதல் செஞ்சோம், எவ்வளவு கடனுக்கு விற்பனை செய்தோம் என்பதை கண்டுபிடிப்பது கஷ்டம். இந்த கணக்கை பொறுத்தவரை என்ன கேட்டுட்டாங்க அப்படின்னா இறுதி கணக்குகளை தயாரிக்க அப்படின்னு கேட்டுட்டாங்க. இறுதி கணக்குகளை தயாரிக்க அப்படின்னா அதுக்கு வியாபார கணக்கு செய்யணும், லாபட்ட கணக்கு செய்யணும், இருப்பு நிலை குறிப்பு செய்யணும். வியாபார கணக்கு கொஸ்டின்லேயே இல்லை. வியாபாரம் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா எவ்வளவு முதல் போட்டிருப்பாங்க, எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க, எவ்வளவு சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க. பர்ச்சேஸ் பண்ணது சேல்ஸ் பண்ணத அமௌண்ட்டுக்கும் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் லாபம். பர்ச்சேஸ் இவ்வளவு, சேல்ஸ் இவ்வளவு, ரெண்டுக்குள்ள லாபம். அதையே நம்ம முழுமையான லாபம் என்ன செஞ்சு சொல்ல முடியாது. 1 லட்ச ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம், 1.5 லட்ச ரூபாய்க்கு விற்றுருப்போம், ஆனால் 50,000 லாபமா அப்படின்னு இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா அந்த 1.5 லட்ச ரூபா நம்ம விற்பனை செய்ததுக்கு பல செலவுகளை செஞ்சிருப்போம். அப்போ செலவுலாம் செஞ்சு கழிச்சு போக கடைசியாக இருக்கக்கூடியதான் லாபம். அதான் நிகர லாபம், ஆங்கிலத்தில் நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த கணக்கில் நம்ம வியாபார கணக்கு செய்யணும் என்றால் எவ்வளவு முதல் தொகை போட்டிருக்கோம், அதாவது தொடக்கத்தில் அந்த ஆண்டின் தொடக்கத்தில் எவ்வளவு முதல் தொகை இருக்குங்கிறத நம்ம செய்யணும், தெரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த கொஸ்டின்ல ஆண்டின் தொடக்கத்தில் எவ்வளவு முதல் நிகழ்ச்சிகளை சொல்லலை. பொதுவாகவே இந்த வியாபார கணக்கு, லாபட்ட கணக்கு, இருப்புநிலை குறிப்பு இதை செய்யணும் அப்படின்னாலே அதற்கு செய்வதற்கு முன்பதாக ஒரு 3 கணக்குகளை செய்யணும். அது என்ன கணக்குன்னா தொடக்க நிலை அறிக்கை. இதன் மூலமாக தொடக்க முதலை கண்டுபிடிக்க வேண்டும். அடுத்த கடனாளிகள் கணக்கு செய்து கடன் விற்பனையை கண்டுபிடிக்க வேண்டும். அடுத்த கடனில் ஒரு கணக்கு செய்து கடன் கொள்முதலை கண்டுபிடிக்க வேண்டும். இந்த கொஸ்டின்ல முதல் தொகை என்பது கொடுக்கப்படவில்லை. அப்போ நம்ம அதை கண்டிப்பாக செய்யணும். ஒருவேளை இந்த கணக்குல முதல் தொகை கொடுத்து விட்டால் நாம தொடக்க முதலை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்த கணக்கை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இந்த கணக்குல தொடக்க முதல் கொடுக்காததுனால தொடக்க முதலை நம்ம கண்டுபிடிக்கணும். அதை நான் அந்த போர்டில் எழுதி போட்டு பாருங்க. தொடக்க முதலை கண்டுபிடிப்பதற்கு ஆண்டின் தொடக்கத்துல எவ்வளவு சொத்து இருந்துச்சு, ஆண்டின் தொடக்கத்துல எவ்வளவு பொறுப்பு இருந்துச்சு, இதைத்தான் நான் எழுதி போடுறேன். இந்த 26ஆவது பக்கத்தில் உள்ள 19ஆம் கணக்குல 1/4/2018 அப்படின்னு ஒரு காலம் இதை பாருங்க. 1/4/2018 ஒரு காலம் இருக்கு, 31/3/2019 ஒரு காலம் இருக்கு. இது ஆண்டின் தொடக்கத்தில் உள்ள சொத்துகளும் பொறுப்புகளும், இது ஆண்டின் இறுதியில் உள்ள சொத்துகளும் பொறுப்புகளும். ஆண்டின் தொடக்கத்தில் உள்ள சொத்துக்களில் இருந்து பொறுப்புகளை கழித்தால் கிடைக்க வேண்டிய தொகை தான் முதல். அவர் எவ்வளவு முதல் போட்டிருக்காருங்கிறத அதில் கண்டுபிடிச்சிடலாம். அதான் இந்த கணக்கு. இதுல நான் பாருங்க சொத்துக்களை கூட எழுதினேன். 20,000, 9,000, 2,000, 4,000 கூட்டினா 35,000, பொறுப்பு 5,000. அப்போ இந்த 35,000 5,000 கழிச்சா ஒரு அமௌண்ட் இருக்கு தெரியுமா, அந்த அமௌண்ட் எவ்வளவு? 30,000. இந்த 30,000 தொடக்க முதல். தொடக்க முதல் சரி, தொடக்க முதல் கொடுத்தாச்சு. அடுத்தால என்ன செய்யணும் அப்படின்னா நாம கடனாளிகள் கணக்கு கண்டுபிடிக்கணும்.
கடனாளிகள் கணக்கு கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் என்ன? கடன் விற்பனையை நாம அறிந்து கொள்வதற்கு. ஆனா இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மொத்த விற்பனை 75,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப மொத்த விற்பனைனா என்னது? ரொக்க விற்பனையும் கடன் விற்பனையும் சேர்ந்துதான் மொத்த விற்பனை. இங்கிலீஷ்ல கேஷ் சேல்ஸ், கிரெடிட் சேல்ஸ், இந்த ரெண்டையும் கூட்டினாதான் டோட்டல் சேல்ஸ். மொத்த விற்பனை 85,000 அப்படின்னு புக்கில் கொடுத்துருக்காங்க. நாம கடனாளிகள் கணக்கு செய்ய வேண்டியதின் நோக்கமே கடன் விற்பனையை அறிந்து கொள்ள. இந்த கொஸ்டின்ல மொத்த விற்பனை கொடுத்தாச்சு. அப்ப அந்த மொத்த விற்பனைக்குள்ள என்ன விற்பனை இருக்கு? கடன் விற்பனையும் இருக்கு. அதனால நாம கடனாளிகள் கணக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? அடுத்தால நாம இந்த கணக்குல கடன் விற்பனையை கண்டுபிடிக்காண்டாம், ஏன் அது விற்பனை என்ன செஞ்சாங்க கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனா கொள்முதல இந்த கணக்கு என்ன செய்யல, கொடுக்கல. அதனால அந்த கொள்முதலை நாம கண்டுபிடிப்பதற்கு கடனீந்தோர் என்ன செய்யணும்? கடனீந்தோர் கணக்கு என்றால் நாம அந்த கணக்கு செய்யும் பொழுது கடனீந்தோர் கணக்கு என்பது ஒரு சொத்து கணக்கா அல்லது பொறுப்பு கணக்கா அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும். ஆனா கடனீந்தோர் என்பது ஒரு பொறுப்பு. நான் இதுக்கு முன்னால உள்ள எடுத்துக்காட்டு கணக்குல சொல்லியிருப்பேன். பொறுப்பு என்றால் அது வரவிருப்பை காட்டும். வரவிருப்பு என்றால் என்ன அப்படின்னா, இந்த ஆரம்ப இருப்பு வரவு பக்கத்துல இருக்கு. ஆரம்ப இருப்பு வரவு பக்கத்துல இருந்தா அது என்ன கணக்கு என்ன அப்படின்னா அது பொறுப்பு கணக்காகும். பொறுப்புகள் தான் வரவு பக்கத்துல இருப்பு என்ன செய்யும் காட்டும். சரியா? ஆரம்ப இருப்பு இருக்கும் எந்த பக்கத்துல? வரவு பக்கத்துல. அப்போ கடனீந்தோர் கணக்கு செய்யும் பொழுது கடனீந்தோரின் ஆரம்ப இருப்பு இந்த கொஸ்டின்ல இருக்கு பாருங்க. அந்த கணக்குல 19ஆம் பக்கத்துல 26வது பக்கம் 19ஆம் கணக்குல பற்பல கடனீந்தோர் அப்படின்ற ஆரம்பத்துல 5,000 இருக்கு, இறுதியில 4,000 இருக்கு. அப்போ ஆரம்பத்தில் உள்ள கடனீந்தோர் எவ்வளவு? 5,000. ஆரம்பத்துக்கு நான் சொல்லியிருக்கேன் இருப்பு கீழ்கோ அப்படின்னு சொல்லியிருக்கேன். இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது. இருப்பு கீழ்கோ ஆரம்ப இருப்பு எவ்வளவு? 5,000. இங்க ஆரம்ப இருப்பு எழுதியாச்சு அப்படின்னா இறுதி இருப்பு எழுதணும். இந்த பக்கம் எழுதணும். இருப்பு கீழ் இறுதி இருப்பு எவ்வளவு? 4,000. சரி, நீங்க உங்களுக்கு முன்னாடி கணக்குல சொல்லியிருப்பேன். இந்த இருப்பு கீழோ மேலே எழுதிருக்கேன், இந்த இருப்பு கீழே இவ்வளவு இடம் விட்டு கீழே எழுதிருக்கேன். இது நான் ஒரு குறிப்பிட்ட கணக்காக சும்மா ஞாபகத்தில் வச்சுக்காங்கப்பா அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். என்ன சொல்லுங்க அப்படின்னா, இது இறுதி இருப்பு அதனால கீழே இருக்கு, அது தொடக்க இருப்பு அதனால மேலே இருக்கு. இப்படி ஒரு சும்மா ஒரு குருட்டு மனப்பாடம் சொல்லியிருந்தேன். அடுத்தால இங்க எவ்வளவு இடம் விட்டுருக்கேன் அப்படிங்கிறது என்ன எதுக்காக விட்டுருக்கேன் அப்படிங்கிறது ஒரு சின்ன குருட்டு மனப்பாடம் சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல தான் நம்ம சில தகவல்களை எழுதணும். கடனீந்தோர் கணக்கு செய்யும் பொழுது கடனீந்தோர் சம்பந்தமான தகவல்களை எழுதணும். அதுல என்ன எழுதணும்? நம்ம அந்த கடனீந்தோர் கணக்குக்கான ஃபார்மேட் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். கடனீந்தோருக்கு ரொக்கம் செலுத்தியது, அடுத்தால கொள்முதல் திருப்பம், அடுத்தால செலுத்துக்குரிய மாட்டுச்சீட்டு, அடுத்தால காசோலைகள் நம்ம செலுத்திய காசோலை மறைக்கப்பட்டது அல்லது செலுத்திய காசோலை இதெல்லாம் செய்யணும் எழுதணும். இந்த கொஸ்டின்ல பார்த்தா கடனீந்தோர் சம்பந்தமாக கடனீந்தோர் கணக்கு செய்யணும் வேண்டும் என்றால் கடனீந்தோர் கணக்கு சம்பந்தமா இந்த கொஸ்டின்ல என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தா கடனீந்தோரின் ஆரம்ப இருப்பு இருக்கு, இறுதி இருப்பு இருக்கு, அடுத்தால கடனீந்தோருக்கு அளித்துறப்பு இருக்கு, அடுத்தால கொள்முதல் திரும்ப இருக்கு. வேற கடனீந்தோர் சம்பந்தமா இங்க எதுவுமே செய்யல இல்லை. அடுத்தால நான் சொல்லியிருக்கேன் கடனீந்தோருக்கு அளித்தறக்கும், அடுத்தால கடனீந்தோருக்கு அளித்தறக்கும், அடுத்தால கொள்முதல் திருப்பம், அதெல்லாம் இந்த சைடு எழுதணும் அப்படின்னு குறிப்பிட்டு மனப்பாட சொன்னேன். ஆனா அதுக்கு ரூல்ஸ் என்னன்னா, கடனீந்தோருக்கு நாம ரொக்கம் அளிக்கும் போது என்ன செய்யணும்னா கடனீந்தோர் கணக்கை பற்று வைப்போம். ஏன்னா பெருமுறை பற்று, கடனீந்தோர் கணக்கு பற்று, ரொக்க கணக்கு வரவு. அப்போ நாம இப்ப செய்யக்கூடிய கணக்கு கடனீந்தோர் கணக்கு. அப்போ கடனீந்தோர் கணக்கை பற்று வைக்க போறோம், ரொக்க கணக்கை வர வைக்க போறோம். ரொக்கம் என்பது ஒரு வர வைக்க வேண்டிய கணக்கு. அப்போ இது ஒரு பேரிடு, இது என்னது பேரிடு. அப்போ வர வைக்க வேண்டியது எங்க எழுதுவோம்? பட்டு பக்கத்துல எழுதுவோம். அப்போ கடனீந்தோருக்கு அளித்த ரொக்கம்
கடனிலோருக்கு அளிக்கும் போது ரொக்கம் வெளியே போயிருது, அதனால ரொக்கத்தை வர வைப்போம். ஆனா பேரண்ட்ல வர வச்சதை இங்க என்ன செய்வோம், பற்று வைப்போம். அதனால இதான் ரூல்ஸ் படி வர வச்ச கணக்கை நம்ம என்ன செய்யலாம், பற்று வைப்போம். அடுத்தால கொள்முதல் திருப்பம். கொள்முதல் திருப்பம்னா நம்ம யார்கிட்ட சரக்கு வாங்கணும்னா அவனுக்கு நம்ம சரக்கு திருப்பி அனுப்புவோம். யார்கிட்ட சரக்கு வாங்கிப்போம், கடனீந்தோர்கிட்ட. அவனுக்கு திருப்பி அனுப்பும் போது அவன் தான் பெறுவார். அப்போ கடனீந்தோர் கணக்கு பற்று. கொள்முதல் திருப்பம் வரவு. கொள்முதல் திருப்பத்தை ஏன் வர வச்சோம், கொள்முதல் திருப்பம்னா நாம சரக்கு வாங்கிட்டு வந்திருக்கோம், அதோட சரக்கு டேமேஜ் ஆயிட்டு அந்த சரக்கை திருப்பி அனுப்பிடுவோம். சரக்கு என்ற சொத்து நம் நிறுவனத்திலிருந்து எங்க போயிட்டு, வெளியே போயிட்டு. அப்போ சொத்து வெளியே போன என்ன செய்வோம், வர வைப்போம். அப்போ கொள்முதல் திருப்ப கணக்கு வரவு. அப்போ வர வைக்க வேண்டிய கணக்கு எந்த கணக்கு பற்று, கடனீந்தோர் கணக்கு பற்று. நம்ம கடனீந்தோர் கணக்கு தான் செய்வோம். கொள்முதல் திருப்பம் வர வைக்க வேண்டிய கணக்கு, வர வைக்க வேண்டியதை எங்க எழுதுவோம், பட்டு பக்கத்துல எழுதுவோம். இந்த ரெண்டு தான் இந்த கொஸ்டின்ல இருக்கு. என்ன இருக்கு, கடனீந்தோருக்கு அளித்த ரொக்கமும் கொள்முதல் திருப்பம் இருக்கு. கடனீந்தோருக்கு அளித்த ரொக்கம் 64,000 ரொக்கம் அப்படின்னு போட்டு பிராக்கெட்ல அளித்தது அப்படின்னு போடலாம். கடனீந்தோருக்கு அளித்த எவ்வளவு, 64,000. அடுத்தால என்ன இருக்கு, கொள்முதல் திருப்பம். கொள்முதல் திருப்பம் எவ்வளவு இருக்கு, 2,000. கொள்முதல் திருப்பத்தையும் பட்டு பக்கத்துல வைக்க சொல்லியிருக்கேன். ஏன் பட்டு பக்கத்துல வைக்க சொல்லியிருக்கேன், கடனீந்தோர் கணக்கு பற்று, கொள்முதல் திருப்ப கணக்கு வரவு. கொள்முதல் திருப்பம் என்பது ஒரு வர வைக்க வேண்டிய கணக்கு, அதை பட்டு பக்கத்துல எழுதணும். கொள்முதல் திருப்பம். கொள்முதல் திருப்பம் எவ்வளவு, 2,000. இவ்வளவுதான் இந்த கடனீந்தோர் சம்பந்தப்பட்ட கணக்கு இருக்கு. மற்ற தகவல்லாம் கடனீந்தோர் கணக்குக்கு சம்பந்தம் இல்லாத. அப்போ இதை கூட்டணும். எந்த பக்கத்துல அதிகமான தொகை இருக்கோ அதை கூட்டணும். இங்கதான் அதிகமா இருக்கு, 64, 66, 70. இதெல்லாம் கூட்டினா 70,000. ஆனா இதை கூட்டினா எவ்வளவு, இதை அதே டோட்டல் கேள்வியும் போடணும், 70,000. இந்த 70,000 இங்க எவ்வளவு தொகைப்பட்டா 70,000 வரும், 70,000 5,000 கழிக்கணும். கழிச்சா எவ்வளவு, 65,000. இந்த 65,000 இருப்பு கட்டிய தொகை. நாம இவ்வளவு ரூபாய் இந்த பக்கம் இருக்கு, 5,000 இருக்கு. அப்ப 70 5,000 கழிச்சா 65,000. அதான் இருப்பு கட்டிய தொகை. அதுக்கு பேர் என்ன பேரு, நாம கண்டுபிடிச்ச தொகை, அதுக்கு பேர் கடன் கொள்முதல். அதாவது இது என்ன அர்த்தம்னா, ஆரம்பத்துல நாம கடன் கொடுக்க வேண்டிய ரூபா எவ்வளவு, ஆரம்பத்துல 5,000. நாம யார்கிட்ட கடன் வாங்கணுமோ, யார்கிட்ட கடன் வாங்கியிருக்கோமோ அவங்களுக்கு ஆரம்பத்துல, இந்த ஆண்டின் ஆரம்பத்துல கொடுக்க வேண்டிய தொகை எவ்வளவு, 5,000. இது கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஆரம்பத்துல நம்ம 5,000 கடன் வாங்கியிருக்கோம், 5,000 கொடுக்க வேண்டியிருந்துச்சு. ஆனா அந்த ஆண்டுல நாம கொடுக்க வேண்டிய தொகை எவ்வளவு, 4,000. இந்த 4,000. இந்த 4,000 எங்க இருந்துச்சு, கொஸ்டின்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதே கொஸ்டின் எங்க இருக்குன்னா, நாம கடனீந்தோருக்கு 64,000 ரூபாய் கொடுத்துருக்கோம். கடனீந்தோருக்கு 64,000 கொடுத்துருக்கோம். 2,000 சரக்கை திருப்பி கொடுத்துருக்கோம். அப்போ இந்த 64, 2, 66, 64, 70,000. அப்போ மிச்சம் 65,000 என்னது, கடனுக்கு என்ன செஞ்சிருக்கோம், சரக்குகளை வாங்கியிருக்கோம். புரியுதா உங்களுக்கு, கடனுக்கு வாங்கிய சரக்கு எவ்வளவு, 65,000. அதுக்கு பேரு கடன் கொள்முதல். இது நீங்க குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கடனீந்தோர் கணக்கு செய்யும் பொழுது, கடனீந்தோர் கணக்கு செய்வதற்கான ஃபார்மட், கடனீந்தோர் கணக்கு அப்படின்னு நம்ம முன்னாலே சொல்லியிருக்கோம். அதுல ஆரம்ப இருப்பு எங்க எழுதணும், இறுதி இருப்பு எங்க எழுதணும், அடுத்தல கடனீந்தோருக்கு அளித்த ரொக்கம், கொள்முதல் திருப்பம், அடுத்தல செலுத்தக்கூடிய மாட்டுச்சீட்டு, அளித்த காசோல எல்லாம் இங்க எழுதணும். அப்படின்னு ஒரு வியாபார லாப கணக்கு. அப்போ வியாபார லாப கணக்கு செய்யணும்னா அந்த ஃபார்மட் இருக்கு. வியாபார லாப கணக்கின் ஃபார்மட், வியாபார கணக்குல பட்டு பக்கத்துல என்ன எழுதணும், வரவு பக்கத்துல என்ன எழுதணும். லாபத்த கணக்குல இதுக்கு மேல வியாபார கணக்கு, இதுக்கு மேல வியாபார கணக்கு, இதுக்கு கீழே லாபத்த கணக்கு, இதுக்கு கீழே லாபத்த கணக்கு. இது பட்டு பக்கம், அது வரவு. இந்த ஃபார்மட் நம்ம 11ஆவது வியாபார கணக்கின் மாதிரி படிவம். இதான் படிவம், வியாபார லாப கணக்கின் படிவம் மாதிரி படிவம். இதுல பட்டு பக்கத்துல என்ன எழுதணும் அப்படின்னா, பட்டு பக்கத்துல என்னெல்லாம் எழுதணும் அப்படின்னு ஒரு ஃபார்மட் இருக்கு. அந்த ஃபார்மட் நீங்க மனப்பாடமா படிச்சிருப்பீங்க.
வரவு பக்கத்தில் என்ன எழுதணும் அது அந்த ஃபார்மெட்லேயே போட்டுருப்பாங்க. இதெல்லாம் 10 பக்கத்தில் எழுதணும், இதெல்லாம் வரவு பக்கம், இங்கே வரவு பக்கம் இது எழுதணும், 10 பக்கம் இது எழுதணும் அப்படின்னு ஃபார்மெட் இருக்குது. இருந்தால் போதிலும் நான் ஒரு சுருக்கமாக சொல்லிடுறேன். இதில் வியாபார கணக்கில் 10 பக்கத்தில் ஆரம்ப சரக்கு இருப்பு, அதாவது தொடக்க சரக்கு, ஆரம்ப சரக்கு இருப்பு இல்லை தொடக்க சரக்கு இருப்புன்னு எழுதணும். அடுத்தால தொடக்க சரக்கு இருப்புனா ஸ்டாக், அந்த ஆண்டின் தொடக்கத்தில் இருந்த சரக்கின் மதிப்பு அது இங்கே இருக்கு. அடுத்தால கொள்முதல் செஞ்சது அதுவும் இங்கே இருக்கு. அடுத்தால இங்கே என்ன எழுதணும், இங்கே கொள்முதல் செஞ்சது, இங்கே விற்பனை செஞ்சது இங்கே. அடுத்தால விற்காம இருக்கக்கூடிய சரக்கு அதுக்கு பேர் இறுதி சரக்கு இருக்கும், அது இங்கே. ஷார்ட்டா இங்கே புரிஞ்சுக்கணும். தொடக்க சரக்கு இருப்பு இங்கே இருக்கும், இறுதி சரக்கு இருப்பு இங்கே இருக்கும். இதுக்கு மேலதான் வியாபார கணக்கு, இதுக்கு மேலதான் வியாபார கணக்கு. தொடக்க சரக்கு இருப்பு என்றால் மேல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன், இறுதி சரக்கு இருப்புனா கீழே இருக்கணும். அப்படின்னா தொடக்க சரக்கு இருப்புனா இங்கதான் இருக்கும், தொடக்க சரக்கு இருப்பு அது இங்க இருக்கும். அப்ப இறுதி சரக்கு இருப்பு இருக்கும், இங்க இருக்கும் இறுதி சரக்கு இருப்பு. தொடக்க சரக்கு இருப்பு மேலே இருக்கு, இறுதி சரக்கு இருப்பு கீழே இருக்கு. அடுத்தது இங்க கொள்முதல் எழுதணும், இங்க விற்பனையே எழுதணும். கொள்முதலை செய்யும் பொழுது நாம பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அவங்க பர்ச்சேஸ் பண்ண தொகை தான் கொள்முதல் செய்த தொகை, அதான் கொள்முதல். நம்ம பர்ச்சேஸ் பண்ணிருப்போம், சில பொருளை ரிட்டர்ன் பண்ணிப்போம், அது பர்ச்சேஸ் ரிட்டர்ன், கொள்முதல் திருப்போம். அப்போ பர்ச்சேஸ் பண்ண தொகையிலிருந்து அதை என்ன செய்யணும், கழிக்கணும். நம்ம கொள்முதல் எழுதும்போது அந்த கொஸ்டின்ல கொள்முதல் திருப்பம் இருக்கா அப்படின்னு நினைச்சுன்னு பார்க்கணும். இருந்துச்சுன்னா கொள்முதல் இருந்து கொள்முதல் திருப்பத்தை கழிச்சிடணும். சரியா? அதே மாதிரி விற்பனையை எழுதும்போது இந்த பக்கம் விற்பனை திருப்பம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இருந்துச்சுன்னா விற்பனை திருப்பத்தை என்ன செய்யணும், கழிச்சிடணும். எதுல இருந்து? விற்பனையில இருந்து விற்பனை திருப்பத்தை கழிச்சிடணும். இந்த கொஸ்டின்ல கொள்முதல் திருப்பமும் இருக்கு, விற்பனை திருப்பமும் இருக்கு. அப்போ கொள்முதல் இருந்து கொள்முதல் திருப்பத்தை கழிச்சிடணும், விற்பனையில இருந்து விற்பனை திருப்பத்தை செய்யணும் கழிச்சிடணும். அடுத்த இதுல வியாபார கணக்கில் 10 பக்கத்துல என்ன செலவுகள் வரும் அப்படின்னா நேரடி செலவுகள். நேரடி செலவுகள்னா என்னையா அப்படின்னு கேட்டாங்க. ஒரு பொருளை உற்பத்தி செஞ்சு முழுமை பெற்ற பொருளாக மாற்றுமுறை அப்படின்னா என்ன அப்படின்னா, நாம் ஒரு தொழிற்சாலை வச்சிருக்கோம்னு சொல்லுங்க. அந்த தொழிற்சாலையை ஓட்டணும் அப்படின்னா தொழிற்சாலை நிர்வாகம் பண்ணணும், அது அல்லது ஏதாவது ஒரு பொருளை தயாரிக்கணும், ஒரு சோப்பு தான் தயாரிக்கணும்னு சொல்லுங்களேன். சோப்பு தயாரிக்க வேண்டும் என்றால் சோப்பு தயாரிப்பதற்கான மூலப்பொருட்களை வாங்குவோம். அதுக்கு மூலப்பொருட்களை வாங்குவதற்கு பேர் கொள்முதல். மூலப்பொருட்களை வாங்குவதற்கு பேர் கொள்முதல். வாங்கினா மட்டும் போதாது, அந்த வாங்கிட்டு இப்போ நம்ம சோப்பு திருநெல்வேலியில் தயாரிக்கிறோம், அது மூலப்பொருட்களை கோயம்புத்தூர்ல வாங்குறோம்னா அது வாங்குறதுக்கு கொள்முதல். வாங்கிட்டு அந்த பொருளை நம்ம திருநெல்வேலிக்கு நம்ம ஃபேக்டரி உள்ள வர கொண்டு வரணும், அதுக்கு சில செலவுகள் ஆகும். அதுக்கு பேரு உள்தூக்கு கூலி. என்ன கூலி? உள்தூக்கு கூலி. அடுத்தால அந்த மிஷினை ஏதாவது அந்த கம்பெனியில் மிஷின் இருக்கும், அந்த மிஷினை ஓட்டுறதுக்கு லேபர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு கூலி கொடுக்கணும், அது கூலி. அடுத்தால அந்த பொருளை பேக்கெட் பண்ணுவோம், அதுக்கு கட்டுவோம். பேக்கெட்டுங்கிறது தமிழில் கட்டுவோம் அப்படிம்பாங்க, ஆங்கிலத்தில் பேக்கிங் சார்ஜஸ். இது எல்லாமே அதாவது ஒரு பொருளை முழுமை பெற்ற பொருளாய் மாற்றக்கூடிய வரைக்கும் என்ன செலவுகள்லாம் வருதோ அதெல்லாம் நேரடி செலவுகள். இதை பற்றி நம்ம 14ல் பார்த்துக்கிறோம். இந்த நேரடி செலவுகளுக்குள்ள அங்கே மறைமுக செலவுகள் என்றால் ஒரு பொருளை நம்ம விற்பனை நிலைக்கு தயார்படுத்திருக்கோம், அதற்கு பிறகு சில செலவுகள் வரும், அது மறைமுக செலவுகள். நம்ம பொருளை தயாரிச்சாச்சு, நல்ல பேக்கெட் போட்டு கவர் போட்டு அட்டை போட்டு சோப்பெல்லாம் பெட்டியில் அடிக்காச்சு, அதுக்கப்புறம் செலவுகள் வரும். என்ன செலவு வரும்? ஒரு 2 பேரை வேலைக்கு போட்டு இப்போ அந்த சோப்பெல்லாம் விற்றுருவாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். அவங்க பொருளை உருவாக்கவில்லை என்பதனால் அவருக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் நேரடி செலவுகள் அல்ல, உற்பத்திக்கான செலவுகள் தான் நேரடி செலவுகள். அப்போ அவனுக்கு சம்பளம் கொடுப்போம், அவனுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் மறைமுக செலவுகள், அது லாப கணக்கில் 10 பக்கத்தில் வரும். நேரடி செலவுகள்லாம் கூலி, அது வியாபார கணக்கில் 10 பக்கத்தில் வரும். சரி, எது வியாபார கணக்கில் வரும், எது லாப கணக்கில் வந்து ஃபார்மெட்ல என்ன செய்யுது இருக்கு. இங்கே 14 என்ன செஞ்சிருப்பிய படிச்சிருப்பிய. இப்போ நம்ம ஷார்ட்டா பாடத்துக்கு வந்துடும்.
இதுல தொடக்க சரக்கிருப்பு எவ்வளவு கொஸ்டின்ல இருக்கு. சரக்கிருப்பு போட்டு ஆரம்பத்துல 9,000 இருக்கு, இறுதியில 16,000 இருக்கு. அப்போ ஆரம்ப சரக்கிருப்பு 9,000, இறுதி சரக்கிருப்பு எவ்வளவு 14,000. வெளியாச்சு. அடுத்த இங்க என்ன எழுதணும்? கொள்முதல் எழுதணும். கொள்முதல் திருப்ப இருந்தா கழிக்கணும். அடுத்தல இங்க என்ன எழுதணும்? விற்பனை எழுதணும். விற்பனை திருப்ப இருந்தா என்ன செய்யணும்? கழிக்கணும். இந்த கொஸ்டின்ல கொள்முதல் எவ்வளவு கொடுக்கல நாம என்ன செஞ்சோம்? கண்டுபிடிச்சோம். முதல்ல கடனில் ஒரு கணக்கு செஞ்சு கண்டுபிடிச்சோம். எவ்வளவு கொள்முதல் கண்டுபிடிச்சோம்? 65,000 செஞ்சோம், கண்டுபிடிச்சோம். கொள்முதல் கொடுக்கல நாம தான் செஞ்சோம், கண்டுபிடிச்சோம். எப்படி கண்டுபிடிச்சோம்? கடனில் ஒரு கணக்கு செஞ்சு கண்டுபிடிச்சோம். அப்படிதானே? அது எவ்வளவு? 65,000. கொள்முதல் பிராக்கெட்னால கடன் கொடுக்கலாம், அது நம்ம கடன் கொள்முதல் தான் கண்டுபிடிச்சோம். எவ்வளவு? 65,000. இந்த 65,000 இந்த பக்கத்துல எழுதாம இந்த பக்கத்துல எழுதிருக்கேன் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு வந்தாலும் என்ன செய்யலாம்? வரலாம். என்ன சார் 9,000 இங்க எழுதிய 65,000 இங்க எழுதிய ஏன் எழுது அப்படின்னா, இந்த கொஸ்டின்ல கொள்முதல் திருப்பம்னு ஒண்ணு இருக்கு, அதை கழிச்சு இதுல போட்டு கழிச்சு இங்க என்ன செய்யணும்? எழுதணும். கொள்முதல் திருப்பம் எவ்வளவு? 2,000 கழிக்க கொள்முதல் திருப்பம் எவ்வளவு? 2,000. 65ல 2 போனா எவ்வளவு? 63,000. கொள்முதல் திருப்பம் கழிச்சு கழிச்சு எழுதியாச்சு. அடுத்தது விற்பனை. இங்க இந்த கொஸ்டின்ல நாம விற்பனையை கண்டுபிடிக்கல, அவனே கொடுத்துட்டான். விற்பனை எவ்வளவு? 85,000 கொடுத்தான். விற்பனை 85,000. இதை எழுதி இருக்கு அப்படின்னா விற்பனை திருப்பம் கொஸ்டின் என்ன செய்து இருக்கு? எவ்வளவு? 1000 கழிக்க விற்பனை திருப்பம் 1000. 85,000 போனா 84,000. ரைட். அடுத்தது வேற எதுவும் நேரடி செலவு இருக்கா அப்படின்னு பார்த்தா இந்த கொஸ்டின்ல விளம்பரம் அப்படின்னு ஒரு செலவு இருக்கு. விளம்பரம் என்ன அர்த்தம்? ஒரு பொருளை உற்பத்தி செஞ்சு முடிச்சாச்சு, அதை விற்கணும். அப்போ விளம்பரம் கொடுத்தாதான் விற்க முடியும். விளம்பரம் கொடுக்கறதுக்கு ஒரு செலவு ஆகும். அப்போ இந்த செலவு நேரடி செலவு அல்ல. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நேரடி செலவுனா என்னையா? பொருளை கொள்முதல் பண்ணாலும் போதாது, அந்த கொள்முதல் பண்ண பொருளை நம்ம ஃபேக்டரிக்குள்ளே கொண்டு வரணும், அதுக்கு வேலையாள் வச்சு அதை செய்யணும், பொருளை செய்யணும். பொருளை செஞ்சு முழுமை பெற்ற பொருளா மாற்ற வரைக்கும் என்ன செலவோ அதுதான் நேரடி செலவு. அப்போ விளம்பரம் என்பது ஒரு பொருளை கொள்முதல் செய்வதற்கோ அல்லது அந்த பொருளை முழுமை பெறும் அளவுக்கு என்னெல்லாம் செலவு வந்துச்சோ அந்த செலவுல விளம்பரம் என்ன செய்யாது? வராது. ஒரு பொருளை முழுமை பெற்ற பொருளாக மாற்றிய பின்னர் தான் இந்த விளம்பரம் கொடுப்போம். எங்கிட்ட சோப்பு இருக்கு, சோப்பு வாங்கிங்க அப்படின்னு நம்ம தொலைக்காட்சியிலோ பத்திரிகையிலோ என்ன செய்வோம்? விளம்பரம் கொடுப்போம். அப்போ இந்த விளம்பரம் என்பது நேரடி செலவுகள் அல்ல. அதனால அது வியாபாரத்தில் பட்ட பக்கத்தில் எழுதக்கூடாது. அதை எங்க எழுதணும்னா லாபட்ட கணக்கு பட்டணும். இதான் லாபட்ட கணக்கு. இதுக்கு கீழே லாபட்ட கணக்கு, இதுக்கு கீழே லாபட்ட கணக்கு. அப்ப லாபட்ட கணக்குல பற்று பக்கத்துல தான் விளம்பரத்தை என்ன செய்யணும்? எழுதணும். நம்ம லாபட்ட கணக்கு ஆரம்பிக்கல, அதனால இந்த விளம்பரத்தை எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த ஒரு செலவு இருக்கு, உள்தூக்கு கூலி. உள்தூக்கு கூலின்னா ஆங்கிலத்துல கேரேஜ் இன்வார்ட் அப்படிம்பாங்க. ஒரு பொருளை கொள்முதல் செஞ்சு அந்த கொள்முதல் செஞ்ச பொருளை நம்ம கம்பெனிக்குள்ள கொண்டு வர வரைக்கும் லாரி செலவோ அல்லது ஏதாவது ஒரு வழியில கொண்டு வருவோம். கொள்முதல் செஞ்ச பொருளை ஏதேனும் ஒரு செலவுகள் செஞ்சு நாம அந்த பொருளை என்ன செய்வோம்? நம்ம ஃபேக்டரிக்கு கொண்டு வருவோம். லாரிலையோ ஆட்டோலையோ எதையோ ஒன்று ஏற்றி கொண்டு வந்து உள்ள கொண்டு என்ன செஞ்சிருவோம்? இறக்கிடுவோம். அது பேர் உள்தூக்கு கூலி. அது நேரடி செலவு சொல்லியிருக்கேன். அப்போ உள்தூக்கு கூலி எங்க என்ன செஞ்சிடணும்? எழுதிடணும். உள்தூக்கு கூலி. உள்தூக்கு கூலி எவ்வளவு? 8,000. சரி, வேற நேரடி செலவுகள் இல்லை. அப்ப நம்ம வியாபாரத்துக்கு முடிச்சிடணும். சரியா? அப்ப வியாபாரத்துக்கு என்னது? தொடக்க சரக்கு எங்க எழுதணும்? நல்லா புரிஞ்சுக்காங்க. திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். தொடக்க சரக்கு எங்க எழுதணும்? இறுதி சரக்கு எங்க எழுதணும்? கொள்முதல் எங்க எழுதணும்? விற்பனையை எங்க எழுதணும்? கொள்முதல் கொள்முதல் திருப்பத்தை கழிச்சிடணும், விற்பனையிலிருந்து விற்பனை திருப்பத்தை கழிச்சிடணும்.
அடுத்த நேரடி செலவுகள் இங்க எழுதணும். ஆனா இது நீங்க எங்க இருக்கு ஃபார்மெட்ல இருக்கு. உங்களுக்கு அந்த ஃபார்மெட்ல வியாபார கணக்கு என்னெல்லாம் எழுதணும் ஃபார்மெட் இருக்கு. அந்த ஃபார்மெட்ல நல்லா நீங்க நிச்சயம் படிச்சுக்கணும், அல்லது நான் சொல்றதை நீங்க நிச்சயம் கேட்டுக்கணும். இப்போ எந்த பக்க தொகை அதிகமாக பார்க்கணும். இதை கூட்டின எவ்வளவு வருது? 63, 70, 72, 80,000 வருது. இதை கூட்டின எவ்வளவு வருது? 80,000 செய்தி வருது. 63, 72, 80,000 வருது. இந்த சைடை கூட்டின 80,000, அந்த சைடை கூட்டின எவ்வளவு? 84, 90, 1 லட்சம். இதை கூட்டின 1 லட்சம் வருது. இதை கூட்டின எவ்வளவு வருது? 80,000 செய்து வருது. அப்போ இப்போ இந்த 1 லட்சத்துல இருந்து 80,000 கழிச்சா ஒரு தொகை வரும். அந்த தொகை தான் இங்கே நிச்சயமா போடும். நம்ம சுருக்கமாக சொல்ல போனா எந்த பக்க தொகை அதிகமா இருக்கோ அந்த பக்க தொகையை முதல்ல எழுதணும். அப்போ இங்க இங்கதான் அதிகமா இருக்கு. இதை கூட்டினா 0, 0, 0, 0, 10, 9, 10. இதை கூட்டினா 1 லட்சம். எந்த பக்கம் டோட்டல் அதிகமா அதை எழுதணும். அந்த பக்கம் தான் டோட்டல் அதிகமா 1 லட்சம் எழுதியாச்சு. அதே டோட்டல் இங்க எழுதியாச்சு 1 லட்சம். அடுத்த இதை கூட்டினா 80,000 63, 70, 21, 80,000. அப்போ இந்த 1 லட்சத்திலிருந்து 80,000 கழிச்சா ஒரு தொகை வரும். அந்த தொகை எவ்வளவு? 20,000. இந்த 20,000 தான் லாபம். அதாவது நம்ம கொள்முதல் பண்ண தொகை இவ்வளவு, வித்த தொகை இவ்வளவு. அப்போ பேலன்ஸ் எவ்வளவு? 20. இந்த 20 தான் என்னது? லாபம். அந்த லாபத்துக்கு பேர் என்ன லாபம்னா மொத்த லாபம். என்ன லாபம்? மொத்த லாபம் பிராக்கெட்ல கீழ் என்னது? இருப்பு கட்டிய தொகை, இருப்பு கீழ் இறக்கப்பட்டது. இதான் இருப்பு. இந்த 20,000 லாபம். இது உண்மையான லாபமா? இல்லை. ஏன் உண்மையான லாபம் இல்லை? நம்ம 80,000 தான் ஸ்டாக் 9,000 இருக்கு, 63,000 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், கூலி 8,000 கொடுத்துருக்கோம், மொத்தத்தில் 80,000 தான் செலவு. ஆனால் 1 லட்சம் வரவு இருக்கு. அப்போ 1 லட்சத்துக்கு 80 லட்சம் 20,000. 20,000 லாபமா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஏன்னா அதுக்கப்புறமே சில செலவுகள் இருக்கு. என்ன செலவுகள் பார்த்தா இந்த கொஸ்டின்ல என்ன போட்டிருக்காங்கன்னா விளம்பரம் 4,700 ரூபாய். நான் சொல்லிட்டு இந்த விளம்பரம் என்பது மறைமுக செலவு. அப்போ அது நேரம் எழுதணும். சரி, ஒரு நிமிஷம். இந்த லாபம் 20,000 தான். இது வந்து இருப்பு கீழ் இறக்கப்பட்டது. இந்த இருப்பு கீழ் இறக்கப்பட்டது எங்க பேரும் அங்க இருப்பு கீழ் இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது பேரும். மொத்த லாபம் பிராக்கெட்ல கீழ் கோ எவ்வளவு? இந்த 20,000 இங்க வந்து. சுருக்கமாக சொல்ல போனா இந்த 20,000 லாபம் இது வியாபார கணக்கு உள்ள லாபத்தை லாப கணக்கு செஞ்சுட்டோம், மாத்திட்டோம். அதுக்கப்புறம் என்ன செலவுகள்லாம் வருதோ அந்த செலவுகள்லாம் இந்த பக்கத்துல போடுவோம். அந்த 20,000 இருந்து அந்த செலவுகளை கழிச்சா கிடைக்கக்கூடிய லாபம் தான் நிகர லாபம். ஆங்கிலத்துல நெட் ப்ராஃபிட். அதான் கடைசியான லாபம். புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த கொஸ்டின்ல லாபம் மொத்த லாபம் 20,000 வந்திருக்கு. செலவு அதுல விளம்பரம். விளம்பரம் எவ்வளவு? 4,700. அடுத்த என்ன வந்திருக்கு அப்படின்னா பாருங்க, இயந்திரத்தின் மீது 5% தேய்மானம் நீக்கும். இயந்திரம் எவ்வளவு? 20,000. 20,000க்கு இந்த கணக்குல விளம்பரம் என்ற செலவு 4,700 எழுதியாச்சு. அடுத்த இயந்திரம் மீது தேய்மானம் 5%. இயந்திரம் எவ்வளவு? நம்ம அந்த கணக்கு செய்யும் போது ஆண்டின் இறுதியில் தான் கணக்கு செய்யணும். அப்போ ஆண்டின் இறுதியில இப்போ கணக்கு கொஸ்டின்ல கொடுப்பாங்க. இந்த கணக்கு எப்படி செய்யறது? 2019 மார்ச் 31. மார்ச் 31 ஆண்டின் இறுதியில. அப்போ ஆண்டின் இறுதியில கணக்கு செய்யும் பொழுது இறுதியில இயந்திரம் எவ்வளவுன்னு பார்த்தா இறுதியில 20,000. இந்த 20,000க்கு 5% இந்த 205 கவனிங்க. இந்த 20,000க்கு 5% எப்படி பார்க்கறது அப்படின்னா 20,000 × 5 அதை பார்த்தா 1000. இதுக்கு உங்களுக்கு 5% எப்படியா ஷார்ட்டா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கணும். நான் இதுக்கு முந்தைய பயிற்சி கணக்கில் சொல்லியிருப்பேன்.
எந்த ஒரு சதவீதத்தை கண்டுபிடிக்கலாம். நாம கணக்கு பகுதியில் பார்த்தா 5%, 10% அப்படிதான் இருக்கும். மேக்ஸ்ல பார்த்தா 3%, 4%, 3.7%, 2% அப்படின்னு வித்தியாசமா இருக்கும். நம்ம கணக்குல நம்ம மாணவர்களுக்காக எளிமையாக கொடுத்துருப்பாங்க. ஒன்று 10% கொடுத்துருப்பாங்க, அல்ல 5% கொடுத்துருப்பாங்க, இல்லை 20% கொடுத்துருப்பாங்க. ஏன்னா மொத்தமாக தான் இருக்கும். மேக்ஸ் பாடத்தை பார்த்தீங்கன்னா அதில் 3.7%, 2.0.02% அப்படிலாம் இருக்கும். நமக்கு ஈஸியா இருக்கும். ஒரு ஷார்ட் மெத்தட் இருக்கு. இந்த 20,000க்கு 10% கண்டுபிடி அப்படின்னா 20,000ல் கடைசி 0வை கட் பண்ணிடணும். 10% அப்படின்னா அப்ப 20,000ல கடைசி 0வை கட் பண்ண எவ்வளவு? 2,000. 2,000 தான் 20,000க்கு 10%. ஆனா இங்க கேட்டது 10% இல்ல, 5%. 5% எவ்வளவு? 10% 2,000, 5% எவ்வளவு? 1,000. இப்படி ஷார்ட் டைம் சொல்லணும். புரியல உங்களுக்கு நான் சொல்லுது? அப்போ 20,000க்கு 5% 1,000. இந்த 1,000 என்ன அப்படின்னா இயந்திரம் மீது 1,000 ரூபாய் தேய்மானம். அதாவது இயந்திரம் 20,000க்கான இயந்திரத்துல 1,000 ரூபாய் தேஞ்சு போச்சு. 1,000 ஒரு இழப்பு. நான் சொல்லியிருக்கேன் இந்த பக்கத்துல செலவுகளும் வரும். போன பயிற்சியில சொல்லியிருக்கேன். லாப கணக்குல பட்டு பக்கத்துல செலவுகள் வரும், சில இழப்புகளும் வரும். தேய்மானம் என்பது ஒரு இழப்பு. செலவுமே நட்டமே பற்றுவை. அப்போ தேய்மானம் என்பது பற்றுவிக்கு கிடக்கு. அப்போ நம்ம லாப கணக்குல என்ன செய்வோம்? பட்டு பக்கத்துல என்ன செய்வோம்? எழுதிடுவோம். அப்போ இயந்திரம் மீது தேய்மானம் எவ்வளவு? இயந்திரம் மீது தேய்மானம் 1000. விளம்பர ஒரு செலவு. இயந்திரம் மீது தேய்மானத்தை நம்ம ஒரு செலவாவோ அல்லது ஒரு நட்டமாவோ என்ன செஞ்சிடலாம். அடுத்த பார்த்தா வேற என்ன இருக்கு அப்படின்னா ரூபாய் 300 ஐயக்கடன் ஒதுக்கு உருவாக்குது. 300 ரூபாய்க்கு கடனாளிகள் கடனாளிகள் 5,300 ரூபாய் இருக்கு. நம்மளுக்கு தர வேண்டிய கடனாளிகள் 5,300. கடனாளிகள் தர வேண்டிய ரொக்கம் 5,300. அதுல 300 ஐயக்கடன். ஐயக்கடன் என்னது? டவுட்ஃபுல் டெட். 5,000ல 300 நினைச்சாது வருமா வராத ஒரு டவுட். அதை நீ வராதே ஒதுக்கி வச்சிருப்பா. ஐயக்கடனுக்கு 300 நினைச்சிட்டு ஒதுக்கிடு. அப்போ அந்த 300 நமக்கு ஒரு இழப்பு தானே. 5,300 ரூபாய் தர இருக்கு. அதை 300 நினைச்ச மாட்டான். தருவானா தரவானா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு. அப்போ அந்த 300 ரூபாயை ஒரு இழப்பாகவே கருத்து கொள்ளுது. அப்போ இந்த பக்கத்துல லாபக்கணக்கில் பட்ட பக்கத்துல அந்த 300 ரூபாயை நம்ம என்ன செய்யலாம்? எழுதிடலாம். ஐயக்கடன் ஒதுக்கு. என்ன கடன் ஒதுக்கு? ஐயக்கடன் ஒதுக்கு 300. கவனிங்க, இது 4,700 ஒரு செலவு, 1,000 ஒரு செலவு, 300 ஒரு செலவு. அதாவது இது செலவு, இந்த ரெண்டும் ஒரு இழப்பு. அதை நம்ம செலவோடு சேர்த்துக்கணும். 4,700, 5,000, 6,000. 6,000 ரூபாய் செலவு இருக்கு. லாபம் எவ்வளவு? 20,000 இருக்கு. இந்த 20,000 6,000 கழிச்சா ஒரு 14,000 வருது பார்த்தீங்களா? அந்த 14,000 தான் நெட் ப்ராஃபிட், நிகர லாபம். கொஞ்சம் உங்களுக்கு இதான் என்ன லாபம்? நிகர லாபம். இப்போ இந்த நிகர லாபத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம்? நம்ம என்ன செய்வோம்? எப்போதும் கணக்கை டேலி பண்ணும்போது எந்த பக்கத்துல அதிகமான தொகை இருக்குன்னு பார்ப்போம். எங்க அதிகமா இருக்கு? இங்க இருக்கு. எவ்வளவு இருக்கு? 20,000. அது 20,000. அதே 20,000 இங்க இருக்கு. சரி, அப்ப இந்த 20,000 6,000 கிடைக்கும். எது? 4,700, 5,700, 6,000. கழிச்சா கிடைக்கக்கூடிய தொகை 14,000. இந்த 14,000 தான் நிகர லாபம். நிகர லாபம் ஆங்கிலத்தில் நெட் ப்ராஃபிட். நிகர லாபம். சரி, கணக்கை முடிச்சிட்டோம். வியாபார கணக்கு, லாப கணக்கு முடிச்சாச்சு. இந்த நிகர லாபம் என்ன தெரியுமா? நெட் ப்ராஃபிட் ஆங்கிலத்தில். இதை யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா உரிமையாளருக்கு கொடுக்கணும். உரிமையாளருக்கு நம்ம என்ன கொடுப்போம்? அவர் போட்ட முதல் தொகை கொடுக்கணும். அவர் போட்ட முதல் தொகை எவ்வளவு? நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். முதல்ல ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சோம். தொடக்க நிலையை கண்டுபிடிச்சோம். தொடக்க நிலை அறிக்கையை தயாரித்து அவர் 30,000 முதல் போட்டிருக்காரு. அவர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். முதல்ல கண்டுபிடிச்சது நம்ம தொடக்கும் போது கண்டுபிடிச்சோம் 30,000. அந்த 30,000 என்னது? அவர் போட்ட முதல். அதை அவருக்கு திருப்பி செலுத்தணும். அதாவது திருப்பி செலுத்தணும் என்னது?
உரிமையாளருக்கு திருப்பி செலுத்தணும். எவ்வளவு செலுத்தணும்? 30,000. அடுத்தால அந்த முதல் தொகையோட இந்த லாபத்தை கூட்டிடணும். முதல் என்பது ஒரு பொறுப்பு, அந்த பொறுப்போட லாபத்தை கூட்டிடணும். லாபம் வந்து 14,000. 30,000 முதல் போட்டிருக்காரு, 14,000 லாபம் கிடைச்சிருக்கு. அப்போ 30 14 எவ்வளவு? 44. இந்த 44 நாம உரிமையாளருக்கு கொடுக்க வேண்டிய தொகை. இத இருப்புநிலை குறிப்புல பொறுப்புகள் பக்கத்துல எழுதணும். ஏன் பொறுப்பு எழுதணும்? முதல் என்பது ஒரு பொறுப்பு. என்னையா பொறுப்புனா இல்லையா? நிறுவனம் யாருக்கெல்லாம் கடன் முடிச்சோ அதை அவங்களுக்கு திருப்பி செலுத்தணும். அப்ப நிறுவனம் உரிமையாளர் தான் கடன் முடிச்சா? ஆமா. நிறுவனம் வேறு, உரிமையாளர் வேறு. உரிமையாளர் தந்த ரூபாயை அவர்கிட்டயே திருப்பி செலுத்தணும். அவர் தந்ததுக்கு பேர் முதல். அந்த முதலோட திருப்பி செலுத்தணும். அப்போ 20ல 14 கூட்டா 34. அப்போ இந்த நிகழ்நாமத்தை என்ன செய்யணும்னா முதல் தொகையோடு கூட்டணும். சரியா? முதல் தொகையோடு கூட்டணும்னா அது எங்க போய் கூட்டுவோம்? முதல் எங்க இருக்கும்? இருப்புநிலை குறிப்புல பொறுப்புகள் பக்கத்துல என்ன செய்யும்? இருக்கும். ரைட், ஓகே சார். ரைட். அடுத்தது நாம இந்த கணக்கை வியாபார கணக்கு லாப கணக்கை முடிச்சிருக்கோம். சரியா? அப்போ இனிமே இந்த 14,000 கண்டுபிடிச்சிருக்கோம். லாப நட்ட கணக்கு தயாரித்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 14,000 கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த 14,000 எனக்கு நிகர லாபம். இதை நம்ம எங்கே கொண்டு போகிறோம்? இருப்புநிலை குறிப்புக்கு கொண்டு போகிறோம். ஏன் இருப்புநிலை குறிப்பு கொண்டு போகணும்? பொறுப்புகள் பக்கத்தில் முதல் இருக்கும். அந்த முதலோட என்ன செய்யணும்? கூட்டுவதற்காக கொண்டு போகிறோம். ரைட், ஓகே, முடிஞ்சது. நாம வியாபார கணக்கு லாப நட்ட கணக்கு நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. அப்போ அடுத்த இருப்புநிலை குறிப்பு செய்யறோம். இந்த இருப்புநிலை குறிப்பு அப்படின்னா என்ன? இருப்புநிலை குறிப்பு என்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இருப்புநிலை குறிப்பு என்றால் சொத்துக்களையும் பொறுப்புகளையும் காட்டக்கூடிய ஒரு அறிக்கை. சொத்துக்களையும் பொறுப்புகளையும் காட்டக்கூடிய ஒரு அறிக்கை. அப்ப என்ன இருக்கும்? இந்த இருப்புநிலை குறிப்பு வந்து 2 பக்கங்களை கொண்டது. இடதுகை பக்கம் வந்து பொறுப்புகள் இருக்கும், வலதுகை பக்கம் இருக்கும் சொத்துக்கள் இருக்கும். இடதுகை பக்கத்துல அந்த நிறுவனத்தின் பொறுப்புகளை என்ன செய்யணும்? எழுதணும். அந்த நிறுவனம் யாருக்கெல்லாம் திருப்பி செலுத்தணுமோ அதெல்லாம் பொறுப்புகள். அதை இடதுகை பக்கத்தில் எழுதணும். சொத்துக்கள்ல அந்த நிறுவனத்துல என்ன சொத்துக்கள்லாம் இருக்கோ அந்த சொத்துக்களை என்ன செய்யணும்? எழுதணும். கடைசியில சொத்துக்களையும் பொறுப்புகளையும் கூட்டினா சமமா வரணும். சமமா வந்தா நாம செஞ்ச கணக்கு கரெக்டு அப்படின்னு அர்த்தம். ஏன் சமமா வருது? நம்ம கணக்குகளை இரட்டை பதிவு முறையின் அடிப்படையில் தான் செய்வோம். ஒரு பற்று இருந்தால் அதற்கு நிகரான வரவு கண்டிப்பா என்ன செய்யணும்? இருக்கும். அதனால 2 பக்கம் சமம் தான் கணக்கு. இப்ப நம்ம இருப்புநிலை குறிப்பு செய்யும்போது என்ன செய்யணும் அப்படின்னா, என்ன சிந்திக்கணும்? இருப்புநிலை குறிப்பு செய்யணும்னா என்னையா செய்யணும் அப்படின்னு பார்த்தா, அந்த நிறுவனத்துல என்ன சொத்துக்கள்லாம் இருக்கோ அத்தனை சொத்துக்களை தூக்கி அப்படியே சொத்துக்கள் பக்கத்துல எழுதிடணும். அவ்வளவுதான். அடுத்து அந்த நிறுவனத்துல என்ன பொறுப்புகள் இருக்கோ அதெல்லாம் பொறுப்புகள் வந்து என்ன செய்யணும்? எழுதிடணும். இப்ப பாரு, இந்த கொஸ்டினை பாருங்க. பொறி மற்றும் இயந்திரம், ஆங்கிலத்துல பிளான்ட் அண்ட் மெஷினரி. பிளான்ட் அப்படின்னா சில ஊர்ல தார் பிளான்ட் அப்படின்பாங்க. தார் பிளான்ட் அப்படின்னா அங்க தாரு ஜல்லி அதெல்லாம் போட்டு அப்படியே கலவை பண்ணி இடிச்சுவாங்க, ரோடு போட அனுப்புவாங்க. அங்க ஒரு மிஷின்லாம் இருக்கும். மிஷின், அந்த இடம், அந்த கேம்பஸ், அது வந்து பிளான்ட். அது ஒரு சொத்து. பொறி இயந்திரம், பிளான்ட் அண்ட் மெஷினரி அப்படின்னா பிளான்ட் அப்படின்னா அது ஒரு மினி ஃபேக்டரின்னு கூட வச்சுக்கலாம். அது ஃபேக்டரி மாதிரி, அது ஃபேக்டரின்னு சொல்லாம பிளான்ட்னு சொல்லுவாங்க. அது ஒரு சொத்து. அது எவ்வளவு இருக்கு? 20,000 இருக்கு. அந்த 20,000த்துல நான் எழுதினேன். இந்த உங்களுக்காக ஆன்லைன் கிளாஸ் இருந்ததுனால நான் முதல்ல என்ன செஞ்சேன்? எழுதி போட்டேன் என்ன சுத்தமாக. அந்த கொஸ்டின்ல இயந்திரத்துல 5% தேங்கி போச்சு அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணா 20,000 இயந்திரம் வாங்கினாங்க. அந்த இயந்திரத்துல 5% மதிப்பு தேங்கி போச்சு. நம்ம 5% லாப கணக்கு கண்டுபிடிக்கும் போதே கண்டுபிடிச்சோம். எவ்வளவு? 1000. அப்ப 20,000 மதிப்புள்ள மிஷின்ல 1000 ரூபாய் தெரிஞ்சு போச்சுன்னா அந்த மிஷின் மதிப்பு எவ்வளவு இருக்கும்? 19,000. அதான் கேட்டுச்சு. புரியுதா உங்களுக்கு? அடுத்த சரக்கு இருப்பு 14,000. அதுல தொடக்க சரக்கு இருப்பு 9,000 இருக்கு. நான் தொடக்க சரக்கு இருப்பு எழுதல, இறுதி சரக்கு இருப்பு எழுதல. ஏன் தொடக்க சரக்கு இருப்பு எழுதல? இந்த கொஸ்டின் கணக்கை எப்படி செய்வோம்னா ஆண்டின் இறுதியில. அப்போ ஆண்டின் இறுதினு அர்த்தம் இறுதியான சரக்கு தான் என்ன செய்யணும்? எழுதணும். இறுதி சரக்கு 14,000 இருந்துச்சு. கடனாளிகள் கொஸ்டின்ல இருக்கு. இறுதி எல்லாமே சொத்துக்கள் எழுதும்போது இறுதியில் உள்ள சொத்துக்கள் எழுதணும். இறுதியானது ஆண்டின் இறுதி. ஏன்னா கணக்கே நம்ம ஆண்டின் இறுதியில் தான் நம்ம செய்யறோம்.
அப்ப ஆண்டின் இறுதியில் 5300 ரூபாய் கடனாளிகள் தரணும். அதுல 300 ரூபாய் தர மாட்டான். டவுட்ஃபுல் டவுட். ஐயக்கடன் 300 ரூபாய் வருமா வராதா, நீ வராதுப்பா கழிச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஐயக்கடன் ஒதுக்கு ரூபாய்க்கு அந்த 300 ரூபாய் சேர்ந்து வராது. அப்போ 5300 ரூபாய் கடனாளிகள் தர வேண்டியிருக்கு. 300 ரூபாய் டவுட்டு, அதை கழிச்சிருப்பா ஒதுக்கி வச்சிரு வராது அப்படின்ட்டு. அப்போ 5300 ஒதுக்கினா 5000. அடுத்த பாருங்க, பற்பல கடனீந்தோ 4000. கடனீந்தோம்னா பொறுப்பு. அந்த மாதிரி பற்பல கடனீந்தோ அப்படின்னு பொறுப்புகள் பக்கத்தில் 4000 செஞ்சாச்சு எழுதியாச்சு. அதுல வங்கி ரொக்கம் 6000, அதான் ரொக்கத்தில் செஞ்சாச்சு எழுதியாச்சு. அப்போ இவ்வளவுதான் சொத்து இருக்கு, இவ்வளவுதான் பொறுப்பு இருக்கு எழுதியாச்சு. வேற சொத்து இல்லை. விளம்பரம் அது செலவு, கூலி அது நேரடி செலவு, கடனீங்க கழித்திருக்கும் அது கடனாளி கணக்கு. அடுத்த எலும்புகளுக்கு 4000 அதை நம்ம எழுதுவோம். நான் சொல்றேன். மொத்த விற்பனை அதெல்லாம் விற்பனை எழுதியாச்சு. கொள்முதல் திருப்பம் அதெல்லாம் எழுதியாச்சு. தேய்மானமா எழுதியாச்சு. அப்ப எல்லா சொத்துக்களும் எழுதியாச்சு. சொத்துக்கள் எல்லா சொத்தும் எழுதியாச்சு. பொறுப்பு ஒரே பொறுப்பு தான் இருக்கு, கடன். உங்களுக்கு பல முறை சொல்லியிருப்போம். நம்ம தொடக்க நிலை அறிக்கை தயாரிக்கும் போது சொல்லியிருப்போம். சொத்துக்கள் வந்து பொறுப்பை கிடைச்சா ஒரு தொகை வரும். அந்த தொகை தான் முதல். அந்த தொகை எவ்வளவு நம்ம தெரியாது, ஆனால் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம முதல்ல கண்டுபிடிச்சோம். தொடக்க முதல்ல கண்டுபிடிச்சோம். தொடக்க முதல் எவ்வளவு? 30,000. தொடக்க முதல் எவ்வளவு? 30,000. உரிமையாளர் 30,000 முதல் போட்டிருக்காரு, அவருக்கு 30,000 திருப்பி செலுத்தணும். அது ஒரு பொறுப்பு. அதனால பொறுப்பு பக்கத்தில் எழுதிட்டேன். அதை இந்த காலத்தில் எழுதாம இந்த காலத்தில் எழுதுறேன். ஏன் எழுதுறேன்னா, உரிமையாளர் 30,000 முதல் போட்டாரு, அதனால அவருக்கு திருப்பி செலுத்தணும். பொறுப்பு எழுதியாச்சு. அடுத்தது இந்த 14,000 லாபம் கிடைச்சிருக்கு. நிகர லாபம். நிகர லாபம் வந்து எப்படி கட்டி கண்டுபிடிச்சோம்? நம்ம லாப நட்டங்கள் தயாரிக்கும் போது கண்டுபிடிச்சோம். எவ்வளவு? 14,000. அப்போ 30,000 உரிமையாளருக்கு கொடுக்கணும். அடுத்த லாபம் 14,000 இருக்கு, இதையும் அவருக்கு தான் கொடுக்கணும். அப்போ 30 14 எவ்வளவு? 44. 44 அவருக்கு 44,000 அவருக்கு கொடுக்க வேண்டிய தொகை. ஆனா அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, எடுப்புகள் அடிப்பட்டு 2000 எடுத்துட்டாரு. எடுப்புகள்லாம் உங்களுக்கு தெரியும், நம்ம 14 படிச்சுட்டு இருக்கோம். எடுப்பு என்னது? சொந்த கணக்கு. அவர் வீட்டுக்கு அனுப்பிக்காக 2000 தொழில இருந்து எடுத்துட்டு போயிட்டாரு. அப்போ அவருக்கு கொடுக்க வேண்டிய ரூபாய் 44. அவர் 2000 எடுத்துட்டு போயிட்டாரு. அப்போ மிச்சம் கொடுக்க வேண்டிய ரூபாய் 42. அப்போ உரிமையாளருக்கு கொடுக்க வேண்டிய ரூபாய் 42,000 ரூபாய். கடனீந்தருக்கு கொடுக்க வேண்டிய ரூபாய் 4,000. அப்போ 42 நாளும் 46,000. சொத்துக்களை கொடுத்தா 46,000. சொத்துக்களும் பொறுப்புகளும் சமமாக கணக்கு சரி. இப்படி நம்மளுக்கு இந்த கணக்கு முடிந்தாச்சு. நம்ம கணக்கு செஞ்சுட்டோம், கணக்கு சரியாயிருக்கு. இப்போ நீங்க பயிற்சி கணக்கு 19 செய்யுங்க. இதே மாடல் தான் 20வது கணக்கு. நம்ம அடுத்த பாடம் வந்து 2வது பாடத்துக்கு செஞ்செல்லாம் போயிடலாம். நீங்க நான் சொல்ற கேட்டு படிக்க முடியாது. நீங்க என்ன செய்யணும்? செஞ்சு பார்த்தாதான். இப்ப நான் சொல்றதெல்லாம் புரியுற மாதிரியே இருக்கும். ஆனா நீ செய்யாம விட்டா உனக்கு நிச்சயது புரியாது. நீ வீட்டுல போய் இந்த கணக்குகளை செஞ்சு என்னுடைய பர்சனல் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பு. ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா போன்ல கேளு, சொல்லித்தரேன். தேங்க்யூ.